பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளில் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்பு இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. இதை வீடியோ வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்து என் தேவனை நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அடிமை என்னை உம்முடைய கருத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் காண உதவி செய்யுங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்கள் தான் இனி நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கவிதை புத்தகங்கள் வர நம்ம முடித்தோம். ஏற்கனவே பார்த்த போல், அதாவது யூதர்களுடைய வேதாகமம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுண்டா, அதாவது தனக்கு என்கிற வேதாகமம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். தோரா, நெபீம், கெட்ருபீம்னு பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம். அதாவது தமிழ் வேதாகம் கிரேக்க வேதாகமத்தில் எப்படி பிரித்திருக்காங்களோ அதே மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. எத்தனை பிரிவுகளாக? 5 பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. பஞ்சாகமங்கள், சரித்திர புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் 5 பிரிவுகளாக இருக்குது. இது எல்லாமே நம்ம போன வருடம் முதல் வீடியோ வேதாகம கண்ணோட்டம் என்கிற வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆனால் தோரா, அதாவது தனக்கு என்கிற யூதர்கள் பயன்படுத்துகிற அந்த புத்தகத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தோரா, நெபீம், கெட்ருபீம். அதாவது அவர்களுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்கிறது நெபீம் என்கிற தலைப்புக்கு கீழே, அதாவது தீர்க்கதரிசிகள். அவர்களுக்கு நெபீம் என்றால் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள். அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தோரானா நியாயப்பிரமாண புத்தகங்கள், நெபீம்னா தீர்க்கதரிசிகள், அடுத்து பொதுவான எழுத்துக்கள், மீதம் உள்ளதை பொதுவான எழுத்துக்கள். 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு இருக்கிறபடி நமக்கு 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவங்க 24 புத்தகம் இதே தான், ஆனால் 24 புத்தகமாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி, இப்போ நமக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல் இருக்கிறது, அவங்களுக்கு சாமுவேல்னு இருக்கும். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இருக்கிறது, ராஜாக்கள் மட்டும் இருக்கும். 1 நாளாகம் 2 நாளாகம் இருக்கிறது, நாளாகம் மட்டும் இருக்கும். அதே மாதிரி 12 சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் ஒரே புத்தகமாக இருக்கும். அதே போல் எஸ்ரா அண்ட் நெகேமியா, இந்த 2 புத்தகங்களும் ஒரே புத்தகமாக இருக்கும். அவங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்கிற அந்த புத்தகத்துக்கு கீழே என்னெல்லாம் வரும்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், 12 தீர்க்கதரிசிகள். அதாவது அந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று 12 நம்ம சொல்லுவோமே, ஓசியாலிருந்து மல்கியா வரைக்கும். அதுவும் ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், அந்த தானியேல், புலம்பல், இந்த புத்தகங்கள் எல்லாம் அவங்களுக்கு பொதுவான எழுத்துக்கள், கெத்துபீம் என்கிற தலைப்புக்கு கீழாக தான் வரும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக முன்னாலே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம அவங்க சொல்கிற நெபீம் என்று சொல்கிற தீர்க்கதரிசிகள், அதாவது நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலிருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஒரு முகவுரையாக நம்ம பார்க்கலாம். இப்போ தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா என்னது? தீர்க்க தரிசனம் என்கிறது ஒரு முன் அறிவித்தல். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை முன்கூட்டியே சொல்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையிலையோ ஒருத்தருடைய ஒரு நாட்டிலையோ எந்த ஒரு காரியத்தையும் பின்னால் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே சொல்கிறது தான் என்னது? தீர்க்க தரிசனம்னு சொல்லும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இனி இது நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், அதில் நம்ம என்ன சொல்லுவோம்? தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவோம். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இருந்தாங்க. இன்றைக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது உபாகமும் 18:18 சொல்லியிருக்கிறது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு ஆக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் அழுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, உன்னை போல, அதாவது மோசே ஒரு தீர்க்கதரிசி, அதே போல் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப
பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். அப்போ இதிலிருந்து தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன? ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அவர்கள் வாயில் அருள்வாராம். அவருக்கு ஆண்டவர் எதையெல்லாம் கற்பிப்பாரோ அதையெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கங்கிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும். இன்னும் எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். அப்போ என்னது? தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எப்போதே உருவாக்குகிறார். நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை அறிகிறார். நம்ம கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவர் நம்ம அதாவது தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார். அப்போ தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் என்னதான்? ஆண்டவருடைய வார்த்தை அவங்க வாயில இருக்கும். ஆண்டவர் எதையெல்லாம் கற்பிக்கிறாரோ அதையெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே அவர் என்ன செய்கிறார்? அவர்களே என்ன செய்கிறார்? முன்குறித்திருக்கிறார். உருவாகும் முன்னே ஆண்டவர் அறிந்து கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எனது பரிசுத்தம் பண்ணி தான் ஜாதிகளுக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தாராம்? தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டதை நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். இதை தான் நம்ம இந்த எரேமியா 1:5 பார்க்கிறோம். தேவனால் என்ன செய்கிறார்கள்? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தாயின் கற்றில் உருவாகும் முன்னே ஆண்டவர் தெரிந்தெடுத்து என்னது? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். தீர்க்கதரிசிகள் யார் என்று பார்ப்போம்னா, அவங்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேதுரு 1:20 சொல்கிறது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள, நம்முடைய வேதாகமத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் என்னன்னா சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. அது ஒரு சுய தோற்றம் உடையதில்லை, அது ஆண்டுடைய திட்டத்தின்படி உருவானது. அது நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். 1:21 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நாம் இனி அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை தான் படிக்க போகிறோம். அந்த 17 தீர்க்க தரிசன புத்தகங்களையும் படிக்க போகிறோம். ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி உள்ளதாம்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இருக்காதாம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றுமே சுய தோற்றம் உடையது அல்ல, அது எனது மனுஷனுடைய சித்தத்தினால உண்டானதும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். இந்த இடத்துல 1 பேதுரு சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் 1 பேதுரு 1:20-21 நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் அதில் நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரை உள்ள தீர்க்கதரிசிகளின் இதைகளை நம்ம வகைகளாக பிரித்தோம்னா 5 வகைகளாக பிரிக்கலாம். மொத்த தீர்க்கதரிசிகளையும் பிரித்து பார்க்கணும். பிரிக்கிறதே நம்ம 5 வகைகளாக பிரிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள், அதாவது பொய்யான தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள், என்னது மெய் தீர்க்கதரிசிகள் என்று பார்க்கலாம். அன்றைக்கும் என்ன செய்தார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க தான் செஞ்சாங்க. நமக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம ராஜாக்கள் காலத்தில் நம்ம படிக்க முடியும். அப்போது அன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கும் அநேக உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடத்தின் வாயிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேசுகிற அநேக தீர்க்கதரிசிகளும் இருக்கதான் செய்கிறாங்க. இது ஒரு வகையான பிரிவு.
ரெண்டாவது வகையில் நம்ம பிடிச்சோன்னா வாய்மொழி தீர்க்கதரிசிகள், புத்தக தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். இப்போ இந்த வாய்மொழி தீர்க்கதரிசிகள் என்ன யாரு நமக்கு தெரியும். எலிசா, நாத்தான், காத், இவங்க எல்லாம் என்னது, எலியா, இவங்க எல்லாம் புத்தகங்கள் எழுதலை, ஆனால் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். நமக்கு தெரிந்தபடி அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள், ஆனால் என்ன செய்யலை, எந்த புத்தகங்களும் அவர்களால் எழுதப்படலை. ஆனால் புத்தக தீர்க்கதரிசிகள் என்று வரும்போது ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள அந்த 17 தீர்க்கதரிசிகளும் என்ன யாரு, புத்தக தீர்க்கதரிசிகள். அவங்க தீர்க்கதரிசன புத்தகங்களை எழுதினவங்க. அப்போ அவங்க புத்தக தீர்க்கதரிசிகள். இனி புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சில தீர்க்கதரிசிகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இது ரெண்டாவது வகையாக நம்ம பிரிக்கலாம். இனி மூணாவது வகையாக நம்ம பிரிக்கும் பொழுது என்னன்னா, சிறையிருப்புக்கு முன்னான தீர்க்கதரிசிகள். அதாவது எருசலேம், அதாவது யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகும் முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள், சிறையிருப்புக்கு முன்னான தீர்க்கதரிசிகள். சிறையிருப்பின் போது, சிறையிருப்பில் இருக்கும்போது தீர்க்கதரிசனம் உரைத்த எசேக்கியேல், தானியேல் இவங்கெல்லாம் சிறையிருப்பில் இருக்கும்போது தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள், எரேமியா இவங்கெல்லாம். அப்போ சிறையிருப்பின் போது தீர்க்கதரிசிகள், அப்புறம் சிறையிருப்புக்கு பின்பு தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே, ஆகாய், சகரியா இவங்கெல்லாம் சிறையிருப்புக்கு பின்னால், மல்கியா இவங்கெல்லாம் சிறையிருப்பிலிருந்து அவங்க விடுதலையாகி எருசலேமுக்கு கடந்து வந்ததற்கு அப்புறம் தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள். இப்படி ஒரு வகையாக நம்ம பிரிக்கலாம். அடுத்து நாலாவது வகையாக பிரிக்கும் போது என்ன செய்ய முடியும், இன்னொரு வகையில் நம்ம பிரிக்கணும்னா, வடக்கு ராஜ்யத்தின் தீர்க்கதரிசிகள், தெற்கு ராஜ்யத்தின் தீர்க்கதரிசிகள், சிறையிருப்புக்கு பின்னான தீர்க்கதரிசிகள், புறஜாதியாருக்கான தீர்க்கதரிசிகள். ஃபர்ஸ்ட் வடக்கு ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளை பிரிக்கலாம். மொத்தத்துக்கும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. வடக்கு ராஜ்யத்துக்கு மட்டும் தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. தெற்கு ராஜ்யத்துக்கு உரைத்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அப்புறம் சிறையிருப்புக்கு பின்பாக தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. புறஜாதிகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இது ஒரு வகை, ஒரு கேட்டகரியில் வரும். அடுத்து என்னது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், இப்படி பல பிரிவுகளாக நம்முடைய வேதாகமத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை என்ன செய்யலாம், பிரித்து நம்ம படிக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி எடுக்கும்போது நம்ம இந்த எந்த வகையில் நம்ம இந்த தீர்க்கதரிசியை பிரிக்கலாம். இவங்க ஒரு நம்முடைய வேதத்தை நாம் படிக்கும் போதே, நாம் வாழ்ந்து படிக்கும் போதே அதில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும்போது அவங்க கள்ள தீர்க்கதரிசியா இல்லை உண்மையான தீர்க்கதரிசியா, சரி அவங்க எந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க, வடக்கு ராஜ்யத்துக்கு உரைச்சாங்களா, தெற்கு ராஜ்யத்துக்கு உரைச்சாங்களா, இல்லை ராஜ்யம் பிளவுபட முன்னாடியே தீர்க்கதரிசனம் உரைத்தாருங்களா, ராஜ்யம் பிளவுபட்ட பின்பு தீர்க்கதரிசனம் உரைச்சாங்களா, சிறையிருப்பில் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார்களா, எந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றும் ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்ய முடியும், நம்முடைய வேதத்தை படிக்கும்போது அப்படி படிக்க முடியும். இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் எந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வேதாகமத்தை, முழு வேதாகமத்தையும் 9 காலங்களாக நம்ம பிரிக்கலாம். இப்போ முதல் வசனத்தை மட்டும் பார்த்தோன்னா, ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது தேவன் மட்டும் இருந்த காலம், சிருஷ்டிப்புக்கு முன்பாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார். அந்த காலத்தில் ஆண்டவர் தேவன் மட்டும்தான் என்னது, அதாவது அந்த காலத்துக்கு பைபிளுக்கு முன்னாக தேவன் மட்டும் இருக்காரு. அடுத்து என்னது, தேவதூதர்களும் அதாவது தேவனும் இருந்த காலம். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் மட்டும், அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற வசனத்துக்கு முன்பாக தேவன் மட்டும் இருந்த காலம் ஒரு காலம், அதில் வேறு யாரும் இல்லை. அடுத்து நமக்கு தெரிந்தபடி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதாவது சிருஷ்டிப்புக்கு முன்பான காலம். அதற்கு பின்பு தான் ஆண்டவர் என்னது ஒவ்வொன்றாக 6 நாட்கள் சிருஷ்டிப்பு வருது. அப்போ அந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் யார் யார் இருந்தது, தேவனும் தேவதூதர்களும் இருந்தாங்க.
இது நமக்கு நன்றாக தெரிந்த கதை தான். ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற வசனத்துக்கு பின்பாக, அந்த முதல் வசனத்துக்கு பின்பாக பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்து தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த முதல் வசனத்துக்கு இடைப்பட்ட காலங்கள் அநேகம் நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் தேவன் தூதர்களை உருவாக்கினார். அவரை ஆராதிக்கும்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருமையினால தள்ளப்பட்டு போனார்கள் தெரியும். அப்போ அந்த காலம் தேவனும் தேவ தூதர்களும் இருந்த காலம். அது சிருஷ்டிப்புக்கு முன்பான காலம். அடுத்து தேவனும் இருந்தாங்க, மனிதர்களும் இருந்தாங்க, தூதனும் இருந்த காலத்தை நம்ம பார்க்க முடியும். இது ஆதியாகம காலம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒருவரோடு பேச வேண்டும் என்று விரும்பினார். இந்த தேவன் மட்டும் இருக்கிறாரு, தூதர்கள் இருக்க. இந்த ஆதியாகம காலத்தில் மட்டும் இப்போ தேவன் ஆபிரகாமோடு பேசணும்னு நான் நினைச்சாருன்னா, மீடியேட்டர் யாரும் இல்லாமல் தேவன் ஆபிரகாமோடு நேரடியாக பேசினதை நம்ம பார்க்க முடியும். தேவன் நோவாவோடு நேரடியாக பேசினதை பார்க்க முடியும். தேவன் ஆதாமோடு நேரடியாக பேசினதை பார்க்க முடியும். தேவன் யோசேப்புக்கு தரிசனத்தின் மூலம் நேரடியாக பேசினதை பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் யாரோடு பேசணும்னு சித்தம் கொண்டாரோ அவர்களுக்கு டைரக்ட் ஒரு கான்வர்சேஷன் தான் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆதியாகமம் காலத்தில். ஆனால் அடுத்த பிறகு யாத்ராகமம் முதல் ரூத் வரைக்கும் உள்ள காலத்தில் தேவன் ஒருத்தரோடு பேசணும் அப்படின்னா டைரக்டான காண்டாக்டில் பேசவில்லை. ஏன்னா ஆண்டவர் ஒரு மீடியேட்டர் உருவாக்கினார். அவர்கள் தான் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும். தேவன் மனிதனோடு பேசணும்னா ஒரு மீடியேட்டர் அவங்களுக்கு தேவைப்பட்டது. நம்முடைய தேவன் ஒரு மனிதனோடு பேசணும்னா இந்த யாத்ராகமம் முதல் ரூத் வரைக்கும் உள்ள காலத்தில் என்ன இருந்ததுன்னா, தேவன் இருந்தார், தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒருத்தரோடு பேசணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டாருன்னா என்னது, டைரக்டாக கான்டாக்ட் பண்ணல ஆண்டவர். ஏன்னா அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பின்பு ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேச ஒரு மீடியேட்டரை, ஒரு இடைப்பட்ட ஒரு ஆள் ஆண்டவர் நியமித்தார். அவர்கள் தான் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும். முதலாவது மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசே என்ன செய்யணும், ஆண்டவிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். இது ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஆசாரியர்கள் என்றால் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசி, சில ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஆனால் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசாரியர்கள் என்றால் ஆலய பணிவிடையை செய்கிறவர்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டிய கட்டாயம் அல்ல, ஆனால் அவர்கள் கண்டிப்பாக லேவியர்களாக இருக்க வேண்டும். லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்வார் என்றால் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக கட்டளையிடுவார். இப்போ சவுலை கூட, ராஜாவாகிய சவுலை கூட ஆண்டவர் என்னது, தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் வாயிலை போட்டது போது இவரும் தீர்க்கதரிசிகளில் ஒருவரோ என்று ஜனங்கள் பேசினதை நம்ம பார்க்க முடியும். அப்போ தீர்க்கதரிசிகள் என்று வரும்போது ஆண்டவர் யாரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுப்பினார். ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை அவர்கள் வாயிலை போட்டார், அவர்கள் பேசினார்கள். முதல் ஆண்டவர் டைரக்டா மனிதனோடு பேசினார். பாவம் பிரவேசிக்க ஆண்டவரும் மனிதனுக்குமான தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்து என்ன செய்தார், மீடியேட்டராக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் உருவாக்கினார். அடுத்து சாமுவேல் முதல் மல்கியா வரை நம்ம காலத்தில் என்னன்னா, தேவன் இருந்தார், தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, இன்னும் ஒன்று கூட ஜனங்களை வழிநடத்த ராஜாக்களும் இருந்தாங்க. சில வேளையிலே ராஜாக்களோடும் ஆண்டவர் பேசினார், சில வேளையிலே ஆண்டவர் டைரக்டாக ராஜாக்களோடும் பேசல, அவர்களுக்கும் மீடியேட்டரா தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தினதை நம்ம அந்த வேதத்தில் படிக்க முடியும். அடுத்ததாக மல்கியா முதல் மத்தேயு வரைக்கும் நம்ம பார்க்கணும், ஒரு அமைதி காலம். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, ஆண்டவர் ஒரு அமைதியாக இருந்த காலத்தை பார்க்க முடியும். கடைசியாக ஆண்டவர் என்னது,
யோவான் ஸ்நானனுடைய அப்பாவாகிய சகரியா ஆசாரியர்கிட்ட பேசுகிறத தான் நம்ம முதலாவது பார்க்க முடியும். அதாவது மல்கியாவிலிருந்து மத்தேயுட இடைப்பட்ட காலம், இருண்ட காலம், இதை குறித்தும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருண்ட காலங்கிற தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த காலத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நம்ம தெளிவாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது, அதையும் பார்க்க விரும்புகிறவங்க பார்த்து கொள்ளலாம். இப்போ அடுத்து மத்தேயு முதல் யோவான் வரை உள்ள காலம் இயேசுவின் காலம் பார்க்கலாம். மத்தேயு முதல் யோவான் வரை உள்ள காலம் இயேசுவின் காலம். இந்த காலத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யலை, இயேசுவானவர் மூலம் ஜனங்களோடு பேசினாரே தவிர சகரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். யோவான் ஸ்நானன் வாயில ஆண்டவர் வார்த்தைகளை அருளினார். அதற்கப்புறம் இயேசுவோடு ஆண்டவர் பேசினார். இயேசுவின் மூலம்தான் ஜனங்களோடு தேவன் இடைப்பட்டாரே தவிர ஆண்டவர் என்ன செய்யல, வேற யாரோடும் ஆண்டவர் பேசல, தேவன் பேசல. அடுத்ததாக கிருபையின் காலம். அடுத்த கிருபையின் காலம் என்னது, ஆவியானவரும் சபையும். அந்த காலத்தில் யார் இருந்தது, ஆவியானவரும் சபையும் இருக்குது. இந்த அப்போஸ்தலர் முதல் யூதா வரைக்கும் இன்றைக்கும் கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனிதனோட ஆண்டவர் பேசணும்னா என்ன செய்கிறார், இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்ன செய்கிறார், டைரக்டாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில வேளைகளில் மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி இந்த நாட்களில் ஜனங்களுக்கு வேண்டிய காரியங்களையும் சொல்லுகிறார். மற்றபடி நம்முடைய தேசத்திற்கான காரியங்களையும் சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் எந்த மனிதனோடும் நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தேவனோடு என்ன செய்ய முடியும், நேரடி தொடர்பில் இருக்கும். இதில் மீடியேட்டர் கண்டிப்பாக தேவையில்லை. ஒருவேளை மீடியேட்டர் இருக்கலாம், ஆனால் மீடியேட்டர் கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் ராஜாக்கள் காலத்தில் இருந்து, அதாவது நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து, யாத்ராகமம் முதலே மத்தேயு வரை யோவான் வரைக்கும் மீடியேட்டர்ஸ் மூலம்தான் ஆண்டவர் பேசினார். எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நேரடியாக ஆண்டவர் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. சகரியாவோட ஆண்டவர், அவர் ஒரு ஆசாரியர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அப்படிதான் பேசினாரே தவிர மற்ற விதத்தில் ஆண்டவர் நேரடியான தொடர்பு யாரோடும் இல்லை. ஆண்டவர் ஒரு மீடியேட்டரை வைத்திருந்தார். அவர்கள் மூலம் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் வைத்து அவர்கள் மூலம்தான் ஜனங்களோடு பேசினார். ஆனால் கிருபையின் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நேரடியாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் இடைபடுகிறார். ஆனால் நாம் எப்ப வேண்டுமானாலும் ஆண்டவரோடு பேசலாம், ஆண்டவர் நம்மோடு பேசலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் அளவில்லாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் எப்போதும் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அடுத்ததாக 9வது பார்க்கணும்னா நித்திய காலம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போன வார வீடியோ உன்னத பாட்டில் சொன்னபோது அதாவது நித்திய காலம், 1000 வருட அரசாட்சி, அதற்கு பின்பான நியாயத்தீர்ப்பு, அதற்கு நித்தியமாய் ஆண்டவரோடு வாழுகிற காலம் உண்டு. அது ஒரு நித்திய காலம். அது இன்னும் நடைபெறல. நமக்கு தெரிந்தபடி இயேசுவின் காலம் வரைக்கும் முடிவடைத்து விட்டது. இதில் 9 வகையான காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த நாட்களே கொஞ்சம் பொறுமையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு இந்த பைபிள் ஸ்டடி புரியலை போல இருக்குது. அதனால கொஞ்சம் நிதானமாக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் மட்டும் இருந்த காலம் முதலாவது, அது உலக தோற்றத்துக்கு முன்பு. 2வது தேவதூதர்கள் மற்றும் தேவனும் தேவதூதர்களும் இருந்த காலம், அது சிருஷ்டிப்புக்கு முன்பான காலம். அடுத்து தேவனும் இருந்தாங்க, தூதன்களும் இருந்தாங்க, மனிதனும் இருந்த காலம், அது ஆதியாகம காலம். அடுத்து தேவனும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் இருந்த காலம், யாத்ராகமம் முதல் ரூத் வரைக்கும். தேவனும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் இருந்த காலம், சாமுவேல் முதல் மல்கியா வரை. அடுத்ததாக அமைதி காலம், மல்கியா முதல் மத்தேயு வரை. இயேசுவின் காலம், மத்தேயு முதல் யோவான் வரை. கிருபையின் காலம், இந்த காலத்தில் தேவன் இருக்கிறார் பரலோகத்தில், ஆவியானவரும் சபையும் இருக்கிறது பூமியில். இது இந்த காலம், கிருபையின் காலம். அது அப்போஸ்தலர் முதல் யூதா வரை. நித்திய காலம் வெளிப்படுத்தின விசேஷம். இதுதான் நம்முடைய வேதாகமத்தை நம்ம 9 காலங்களாக பிரிக்கிறோம். இதுதான் இந்த காலம். இனி இந்த தீர்க்கதரிசிகளின் ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா,
தேவனோடு ஒரு நெருங்கின உறவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகள் எப்போது என்னன்னா தேவனோடு நெருங்கி இருப்பாங்க, பரிந்து பேசி ஜெபிப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் என்ன செய்தார், மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். இதே போல இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க, தேவனோடு பரிந்து பேசி ஜெபிப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும், தேசத்தை வழிநடத்தணும். 4 விதத்துல இந்த தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனோடு அவர்கள் நெருங்கின உறவு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். அவர்கள் ஜனங்களுக்காக தேசத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக. அப்புறம் தேவனுடைய வார்த்தையை, தேவன் என்ன வார்த்தையை அவங்க வாயில அருள்றாரோ அதை அவங்க கொடுக்கணும், தேசத்தை வழி நடத்தணும். இது இந்த 4 ஊழியத்தை அந்த தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகளோட ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் 3 விதங்கள்ல பேசுவார். எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னா, ராக்காலத்தில் தரிசனம் அல்லது சொப்பனங்களை கொடுத்து பேசுவார். இப்போ நமக்கு தெரியும், ஆண்டவர் எசேக்கியேல்ல சொல்லும்போது என்ன செய்கிறார், உலர்ந்த எலும்புகளை காண்பித்து அது தரிசனம் மூலமாக காண்பித்து அதில் என்னது இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்கிறார். இதே மாதிரி அநேகரோடு ஆண்டவர் என்ன செய்தார், ராக்கால அதாவது தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனங்களை அதாவது வரும் காலங்களை குறித்து பேசுவார். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை இதை இந்த ஆளுக்கு போய் சொல்லு, இதை இந்த தேசத்துல போய் சொல்லு. இப்போ யோனாவிட ஆண்டவர் சொன்னார், இது நினிவே அழியும் என்று நேரடியாக போய் சொல்லு என்று சொல்லுவார். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார், நேரடியாக செய்வார். சில நேரங்களில் சில காட்சிகளை நேரடியாக அவர்களுக்கு காண்பித்து பேசுவார். இது இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற காட்சியை ஆண்டவர் என்ன செய்வார், அந்த காட்சிகளையே ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வார், காண்பித்து பேசுறத நம்ம பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமும் தரிசனங்கள் மூலமும் ராக்காலத்தில் பேசுவார். தேவனுடைய வார்த்தையை நேரடியாக கொடுப்பார். சில காட்சிகளை ஆண்டவர் என்ன செய்வார், காண்பித்தும் பேசுவார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இனி நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்க போகிறோம். அப்போது நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் நமக்கு புரிய வேண்டும்னா நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இது எந்த சரித்திரத்தில் நடந்தது, அந்த சரித்திர பின்னணி நமக்கு தெரியணும். இப்போது ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசியை நம்ம எடுத்தோம்னா அது எந்த காலகட்டத்தில் எந்த ராஜாவின் காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தாரு, அந்த ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு அந்த சரித்திரம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா, பூகோள ரீதியாக நம்ம படிக்கணும். பூகோளம்னா அந்த நமக்கு தெரியும், மேப் எடுத்து பார்த்தோன்னா அவர் எந்த தேசத்தில் இருந்து எந்த நாட்டில் இருந்து எந்த நாட்டுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார், எப்படிப்பட்ட காரியங்களை பேசினார் என்பதை பூகோள ரீதியாக நம்ம அந்த மேப் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய வேதத்தில் பின்னால் கொடுத்துருக்கிற அந்த மேப் நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நமக்கு புரிகிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக அரசியல் பின்னணி, அது எந்த அரசியல் குழப்பங்கள் மத்தியில் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஓரளவு நமக்கு புரியும். இனி நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, இன்னும் படிக்க வேண்டிய விதம் ஒரு 4 இருக்கு. ஒப்பிட்டு படிக்கணும். இந்த ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோடு என்ன செய்யும், ஒப்பிடப்பட்டிருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஒப்பிட்டு படிக்கணும். புத்தகமாக ஒவ்வொரு புத்தகமாக படிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், அதிகாரமாக படிக்கணும், வசனமாக படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் புரியும். ஒப்பிட்டு படிக்கணும். முந்தின வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுது, இல்லை இந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பிட்டு படிக்கணும். ஒவ்வொரு சாப்டர் ஒரு புத்தகமாக படிக்கணும். ஒவ்வொரு புக் பை புக்கா ஏசாயாவை படித்து எரேமியாவை படித்து ஒவ்வொன்றில் இந்த ஏசாயா என்ன சொல்கிறார், எரேமியா என்ன சொல்கிறார், இவர் அப்படி, அதாவது எல்லாமே எதை அடிப்படையாக வைத்து படிக்கணும்னா சரித்திரம் தெரிஞ்சிருக்கணும், பூகோளம் தெரிஞ்சிருக்கணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு சரித்திரம் எந்த ஹிஸ்ட்ரியில் இது நடக்குது, எந்த மேப்போட எந்த
எந்த பகுதியில் வச்சு இந்த காரியம் நடக்குது, எந்த அரசியல் பின்னணியோடு, அந்த காலத்தில் யார் யார் அரசியல் பின்னணி என்று சொல்லும்போது யார் அவர்களுக்கு, இப்போ யூதா எருசலேமை எடுத்துக்கொண்டோன்னா அவங்களுக்கு எதிராக அசீரியர்கள் படையெடுத்து வந்தாங்க. இப்படி பல அரசியல் குழப்பங்கள், பல ராஜாக்களுடைய போர்கள் நடைபெற்றிருந்ததில்ல. அது எந்த காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசனம் உரைத்ததுன்னு அதை மனதில் வைத்து நம்ம ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு புத்தகமாக அதிகாரமாக வசனமாக படிக்கும்போது நம்மளுக்கு இந்த தீர்க்கதரிசன புத்தகம் நன்றாக புரியுங்கிறது பார்க்க முடியும். இனி இந்த தீர்க்கதரிசனங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ஒன்று நிகழ்காலத்திற்குரிய தீர்க்க தரிசனமாக இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்திற்குரிய தீர்க்க தரிசனமாக இருக்கும். நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா என்னது, இப்போ ஒரு 1-2 மாதங்களில் நடைபெறுகிற, இல்லை 1-2 வருடங்களில் இந்த வருஷத்தில் இது நடக்கும், இது இப்படி நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நிகழ்காலத்தை குறித்தது. எதிர்கால தீர்க்க தரிசனம் அப்படின்னா நம்முடைய வேதத்திலே நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்ய முடியாது, நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்னும் நடைபெறாத தீர்க்க தரிசனங்களும் இருக்கு. அது என்னது, எதிர்கால தீர்க்க தரிசனங்கள். அது எப்போ நடைபெறும்னே தெரியல, ஆனால் என்னது வசனம் உண்மை, அது எப்போ வேணாலும் நடைபெறும்ங்கிறது தான் உண்மை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நிகழ்காலத்தில் நடக்கிற காரியங்களை என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. சிலது எதிர்காலத்துக்குரிய தீர்க்க தரிசனமாக இருக்கும். இதெல்லாம் இப்படி நடக்க போகுதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யும், தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதே போல் என்னது, நிகழ்கால 2 வகைகளில் தீர்க்க தரிசனங்களை பிரிக்கலாம். தீர்க்க தரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசனங்களை 2 வகைகளில் பிரிக்கலாம். நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசன நிறைவேறுதல், எதிர்கால தீர்க்க, அதாவது இந்த தீர்க்க தரிசனம் நிகழ்காலத்திலே நிறைவேறும், இல்லைன்னா எதிர்காலத்தில் நிறைவேறுங்கிறது தான் நம்ம. இப்போது இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கும்போது இந்த வசனங்களை எல்லா வசனத்தையும் ஒரு 5 பார்ட்ஸில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வசனத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த 5 வகையில் நம்ம கொண்டு போய் என்ன செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த 5 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனின் அன்பு. முதலாவது தேவனின் அன்பு. இப்போது ஒரு வசனத்தை நம்ம ஒரு தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம படிக்கிறோம், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை நம்ம பொறுமையாக தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இது என்னது, தேவனுடைய அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஜனங்களின் பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், இல்லைன்னா மனம் திரும்ப அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுறதா இருக்கும். இல்லைன்னா ஆசீர்வாதமோ இல்லைன்னா தண்டனையாக இருக்கும். இதை செஞ்ச ஆசீர்வாதம், இதை எப்படியெல்லாம் செஞ்சீங்க அதனால் அதை உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லை இதை செஞ்சனால உங்களுக்கு தண்டனை, இதுலையா இருக்கும். இல்லைன்னா மீட்பின் ஆசீர்வாதங்களாக இருக்கும். பின்னாட்களில் இதெல்லாம் நடக்கும், நீங்கள் மீட்கப்படுவீங்க. இப்படி 5 வகைகளில் 5 பார்ட்ஸில் நம்ம என்ன செய்ய முடியும்னா, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒவ்வொரு வசனங்களையும் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும். தேவனின் அன்பாக இருக்கலாம், ஜனங்களின் பாவங்களாக இருக்கலாம், மனம் திரும்புறதுக்கு அழைக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஆசீர்வாதமாக, இல்லைன்னா தண்டனை, ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லைன்னா தண்டனையாக இருக்கும், இல்லைன்னா மீட்பின் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி 5 பார்ட்ஸில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களை புரிக்க முடியும். பின்னாட்களில், இந்த நாட்களில் எப்படி வேதாகம கலாசாலை இருக்குல்ல, எப்படி பைபிள் காலேஜ் இருக்கோ அதே மாதிரி முன்னாட்கள்லேயும் வேதாகம, அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு பாடசாலை இருந்ததாக நம்முடைய வேதத்தில் பார்க்க முடியும். அது எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா, பெத்தேலில் இருந்திருக்கு, எரிகோவில் இருந்திருக்கு, கில்காலில் இருந்திருக்கு. அதற்கான வசன ஆதாரம் நம்ம பார்த்தோன்னா 2 ராஜாக்கள் 2:3 பார்க்கும்போது, அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளக்குவேன் என்பது தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள். அப்போ என்னது, அப்போது அங்கே என்னது தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தலைமையாக என்னது தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்கங்கிறது நமக்கு இந்த வசனத்தில் புரியுது. அடுத்து எரிகோவில் வரும்போது 2 ராஜாக்கள் 2:5 பார்க்கும்போது, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து, அப்போ எரிகோவிலையும் என்ன செய்திருக்கு, தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்திருக்காங்க. அங்கேயும் கூடி என்னது தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க என்பது நம்ம பார்க்க முடியும்.
கில்காலில் தீர்க்கதரிசிகள் புத்திரங்கள் இருந்தாங்கன்னா 2 ராஜாக்கள் 4:38 நம்ம பார்த்தோன்னா, எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்தந்த இடங்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்திருக்காங்க, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் தலைவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போது அன்றைய காலகட்டத்திலே தீர்க்கதரிசிகளுக்கு பாடசாலை இருந்ததாகவும் நமக்கு புரிகிறதா பார்க்க முடியும். இப்போது வேதத்தில் உள்ள ஒரு சில தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட எந்தெந்த தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கன்னு நம்ம வேகமாக பார்த்து முடிக்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ பஞ்சாகம தீர்க்கதரிசிகள்னு பார்த்தோன்னா, பஞ்சாகமத்தில் யார்? யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மோசே, ஆரோன், பிள்ளையாம். யோசேப்பை ஏன் நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்கிறோன்னா, அவர் தேசத்துக்கு நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே அறிந்து சொன்னதுனால அவர் நம்ம என்ன செய்யலாம்? யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி, மோசே ஆல்ரெடி நமக்கு தெரிந்தபடி ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் தீர்க்கதரிசி, பிள்ளையாம் தீர்க்கதரிசியாக இருந்தார். இவங்க எல்லாம் பஞ்சாகம காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். அதாவது ஆதியாகும், யாத்திராகும், லேவியராகும், எண்ணாகும், உபாகம் என்கிற 5 புத்தகங்களுடைய காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். இப்போ நியாயாதிபதிகள் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். இனி நம்ம பார்க்கும்போது ஒரு தேவ மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். ஆனால் அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்காது. 1 சாமுவேல் 2:27-36. அந்த தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா, ஏலி இடத்துல வந்து சொல்லுவாரே, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலி இடத்துல வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அப்படின்னு சொல்லி ஏலிக்கு நடக்க போகிற காரியங்களை சொல்லி தீர்க்கதரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 1 சாமுவேல் 2:35 சொல்லியிருப்பார், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அதாவது இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாவீதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தாவீது பிறவாததற்கு முன்பே, அதாவது ஏலிக்கு அப்புறம் சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்தார். அப்புறம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணினார். அதற்கு பின்புதான் சாமுவேல் வந்தார், தாவீது வந்தார். அப்போ அதற்கு முன்பாகவே ஒரு தேவ மனுஷன் தாவீதை குறித்து என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. நம்ம இந்த வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினார். அதெல்லாம் எப்போவே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அர்த்தம் நிறைந்ததாகவும் ஆழமானதாகவும் சிந்திக்க தோன்றதாகவும் இருக்கும். அப்படி நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இது ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அடுத்து நமக்கு தெரிந்தபடி சாமுவேல் என்ன செய்தார்? நியாயாதிபதிகள் காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்ததா நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது, நாத்தான், காத், இத்தோ. இவங்க என்னன்னா ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்கள். அடுத்து ராஜ்யம் பிளவுபட்ட பின்பு, அதாவது வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் 10 கோத்திரமும் 2 கோத்திரமாக பிரிஞ்சது இல்லை, அதற்கு முன் இஸ்ரவேலாகவும் எருசலேமாகவும் பிரிந்ததற்கு பின்பு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் அகியா, சமாயா, எகு, எலியா, எலிஷா, மிகாயா. இவங்க எல்லாம் என்னென்ன வாய்மொழி தீர்க்கதரிசிகள். இந்த ஏசாயா, எரேமியா எல்லாருமே வந்து ராஜ்யம் பிளவுபட்ட பின்பு தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் அவங்க எல்லாம் என்னது? புத்தக தீர்க்கதரிசிகள். ஏசாயா முதல் மல்கியா வரை இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்து என்னன்னா புத்தக தீர்க்கதரிசிகள். இது அகியா, சமாயா, எகு, எலியா, எலிஷா, மிகாயா. இவங்க 6 பேரும் வந்து வாய்மொழி தீர்க்கதரிசிகளாய் பார்க்குறோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பவுல் ஒரு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 17:31 சொல்லுது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திற்பார். அந்த மனுஷனை மரித்தொழிந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்போ பவுல் என்ன செய்கிறார்? வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தில் சொல்கிறார். அப்போ பவுல் ஒரு தீர்க்கதரிசியாக
காணப்படுகிறார். அப்புறம் யோவான் ஒரு தீர்க்கதரிசி, அது நமக்கு தெரியும். யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அதாவது இன்னும் நித்திய காலத்தை குறித்து, இன்னும் வெளிப்படாத காரியத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ என்னது, யோவான் ஒரு தீர்க்கதரிசி. அகபு என்கிற மனுஷன், இந்த அகபுவை குறித்து நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 11:28 அப்போஸ்தலர் 21:10 அப்புறம் அப்போஸ்தலர் 21:11 இதில் எல்லாம் 10:11 21:10-11 எல்லாம் அகபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 11:20 சொல்லிருக்கு, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கு கொடிய பஞ்சகம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்போ அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார். அவர் பவுலுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார். அப்போஸ்தலர் 21:10-11 பார்க்கும்போது, நாங்கள் அநேக நாள் அங்கு தங்கியிருக்கையில் அகபு என பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகள் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். அப்போ அகபு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அப்புறம் அனனியா ஒரு தீர்க்கதரிசி. எப்படின்னு பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் 9:10 சொல்லுகிறது, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான்னு பார்க்குறோம். அப்போது தரிசனமாகி ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த அனனியா என்கிறவருக்கு, அதாவது பவுல் சவுலா இருக்கும்போது என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன கண்ணை இழந்து இருக்கும்போது, குருடாட்டமாக இருக்கும்போது அனனியா என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்வார். அப்போ அனனியா என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். இன்னும் நம்ம அப்போஸ்தலர் 13:1 நம்ம பார்க்கும்போது, பர்னபா, நீகர், லூகி, மனாயிம், சவுல் ஆகியோர் என்ன செய்தாங்க, தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அந்தோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மானாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படி புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள். அதாவது தீர்க்கதரிசிகள் யார், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சால்தான் தீர்க்கதரிசி புத்தகங்கள் நமக்கு என்ன செய்யும், நன்றாக புரியும் என்கிறதுனால தீர்க்கதரிசன புத்தகங்களை குறித்த ஒரு முகவுரையாக இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ஏசாயா, எரேமியா என்று ஒவ்வொரு புக்காக ஒவ்வொரு சாப்டராக முடிந்த அளவு உங்களுக்கு புரியும்படியாக கற்றுக் கொடுக்க ஆண்டவர் எனக்கும் கிருபை தருவாராக. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதற்குரிய நோட்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு வீடியோக்கும் கீழாக லிங்க் இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்குரிய நோட்ஸும், அதாவது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வராது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்சர் அனுப்புனதற்கு அப்புறம் உங்களுக்கு நோட்ஸும் வரும். அந்த நோட்ஸையும் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்துள்ள நாட்களில் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை குறித்து நம்ம படிக்கலாம். நேரத்தில் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஆண்டவரே நம்முடைய வேதத்தை ஆண்டவரே ஆழமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.